கொண்டே இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு 3 காரியங்கள் ஆண்டவர் இயேசுவினிடத்துல போகும்போது நமக்கு கிடைக்கிற மிக முக்கியமான 3 காரியங்களை, அது 3 ஆசீர்வாதங்கள் என்று கூட சொல்லலாம். அந்த மிக முக்கியமான 3 ஆசீர்வாதங்கள் உங்கள் மத்தியில் வைக்க விரும்புகிறேன். நாம ஏதாவது ஒரு தேவையோடு கூட தான் நம்ம இங்க கூடி வந்திருக்கிறோம். ஒருவேளை நம்முடைய பிரச்சனைகளை நாம வெளியில சொல்ல முடியாம இருக்கலாம், பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு சொல்ல முடியாம இருக்கலாம், சில நேரத்தில் போதகர்களிடத்துல கூட சொல்ல முடியாத நிறைய பிரச்சனைகளை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனா நம்ம உருவாக்கின ஆண்டவர், நம்மை படைத்த ஆண்டவர், நம்மை தேடி வந்த ஆண்டவர் நம்ம எல்லா பிரச்சனைகளையும் அறிந்திருக்கிறார் என்பதை நாம் மறந்து போக கூடாது. அதனாலதான் அருமையான அம்மா ஜெபம் பண்ணும்போது சொன்னாங்க, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை. இப்ப இந்த வார்த்தைக்கு ஒரு சரியான உதாரணம் என்னன்னு சொன்னா, என்னுடைய மனைவி குடும்பத்தை குறித்து உங்களுக்கு மறுபடியும் ஞாபகப்படுத்துறேன். ஒரே ஒரு அக்காவுக்கு மாத்திரம் திருமணம் ஆயிருந்தது. இன்னும் 6 பிள்ளைகளை, சின்ன சின்ன பிள்ளைகளை வச்சுட்டு அவங்க அம்மா, அதாவது என்னோட மாமியார் விதவி ஆயிட்டாங்க. இப்ப இந்த 6 பிள்ளைகளையும் 3 பெண் பிள்ளைங்க, 3 ஆண் பிள்ளைங்க படிக்க வைக்கணும், சாப்பாடு கொடுக்கணும், ஆகாரம் கொடுக்கணும், சொந்த வீடுல வாடகை கட்டணும். அவங்களுக்கு அவங்க அப்பா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல எங்க மாமனார் வேலை செய்துட்டு இருந்தாரு. வேலையும் அவங்களுக்கு கிடைச்சிருக்கணும், கிடைக்காம போயிடுச்சு. இன்னை வரைக்கும் கிடைக்கல. ஏன் கிடைக்கலன்னா அதற்கு காரணம், நானே இந்த குடும்பத்தை நடத்துவேன்னு சொல்லி ஆண்டவர் இன்னைய வரைக்கும் அந்த குடும்பத்தை அற்புதமா நடத்தி கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம். நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், நான் உன்னை கைவிட மாட்டேன் அப்படின்னு சொன்னா அது சத்தியம். நாங்க அனுபவிச்சு பேசுறோம். என்னுடைய தகப்பனார் 1984 வருடத்துல இறந்தார். கிட்டத்தட்ட எவ்வளவு வருஷம் ஆச்சுங்க? கிட்டத்தட்ட 36 வருஷங்கள் நான் தகப்பன் இல்லாம இந்த பூமியில வாழ்ந்திருக்கிறேன். ஆனா நான் ஒரு நாள் என்ன அனாதைன்னு சொல்லி சொல்றதுக்கு ஆயத்தமா இல்ல. ஏன்னா என்னை உண்டாக்கின ஆண்டவர், அவர் என்னோடு கூட இருக்கிறார் என்பதை அனுபவித்து பேசுகிறேன். அதனால ஏதாவது ஒரு நன்மை இந்த சாயங்கால வேளையில இந்த கூட்டத்துல போனா நமக்கு கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு கூட வந்திருக்கீங்க. ஆண்டவர் உங்கள் நம்பிக்கையை ஆண்டவர் நிறைவேற்றுவார். நிச்சயமாகவே முடிவு உண்டு. ஆனால் உன் நம்பிக்கை வீண் போகாது. உங்க எல்லாரோட பிரச்சனைகளுக்கும் நிச்சயமா முடிவு உண்டு. ஆண்டவரிடத்துல இருந்து இந்த சாயங்கால வேளையில தீர்க்கதரிசனமா சொல்லுகிறேன், உங்க எல்லாருடைய பிரச்சனைகளுக்கும் முடிவு உண்டு. ஆனாலும் உன் நம்பிக்கை வீண் போகாது. ஆண்டவர் எப்பவுமே சொல்லும்போது, விசுவாசத்தோட திரும்பி போமா, சமாதானத்தோட போமா, உன் கண்ணீரை நான் தொடச்சிட்டு போமா அப்படின்னு சொல்லிதான் ஆண்டவர், மகளே இனி கலங்காது, இனி திகழாதே, இனி நான் உன் தேவனாகிய கர்த்தர் வலது கையை பிடித்து நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிற ஆண்டவர் இன்றைக்கு நம்முடைய பிரச்சனைகளை அறிந்திருக்கிறார். நம்முடைய குடும்பத்தின் பிரச்சனைகளை அறிந்திருக்கிறார். நம்முடைய தனிப்பட்ட பிரச்சனையை அறிந்திருக்கிறார். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை அறிந்திருக்கிறார். ஒரு காலத்துல அதிகமா ஜெபம் பண்ணி இருப்போம், இந்த நாட்கள்ல பண்ண முடியாம ஒரு சூழ்நிலை இருக்கலாம், அதையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். ஒரு காலத்துல நல்ல வேதம் வாசித்திருப்பீங்க, இன்னைக்கு வாசிக்க முடியல, மனசெல்லாம் பிரச்சனையின் மேல இருக்கு, வேதத்தின் மேல மனசு வர மாட்டேங்குது. அப்படின்ற ஒரு போராட்டத்துல ஒரு வேலை இருக்கலாம். ஆண்டவர் உங்களோட கூட பேசிக் கொண்டிருக்கிறார். உங்க பிரச்சனைகளுக்கு முடிவு உண்டாக்குறதுக்காக தான் இந்த கூட்டத்தை ஆண்டவர் கூட்டி இருக்கிறார். இத மனதில வைத்து இயேசு என்ற நாமத்தினால மாத்திரம்தான் நமக்கு நன்மை உண்டு என்பதை நாம் புரிந்து கொள்ளும்படியாக 3 இயேசுவின் நிமித்தம், இயேசுவின் நாமத்தினால பூமியில ஆண்டவர் இயேசு வந்ததனால உண்டான மிக முக்கியமான 3 ஆசீர்வாதங்களை உங்கள் மத்தியில் வைக்க விரும்புகிறேன். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம், 2 கொரிந்தியருக்கு எழுதின 2வது நிருபம் அதனுடைய 5வது அதிகாரம் அதனுடைய 21வது வசனத்தை வாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரத்துடைய 21வது வசனம். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். அவர் என்று சொன்னால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசித்தேன். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படிக்கு பாவம் அறியாத ஆண்டவராகிய இயேசுவை நமக்காக பிதாவாகிய தேவன் பாவமாக்கினார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் இந்த பூமியிலே வந்து நமக்காக செய்த காரியங்களிலே மிக முக்கியமான காரியம் அது என்ன என்றால், நீங்களும் நானும் இந்த பூமியிலே மனுக்குலம் செய்த சகல பாவத்தையும் தன்மேல ஏற்றுக்கொண்டு அவரே அந்த பாவங்களை சுமந்து தீர்த்தார். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு பாவம் செய்யவில்லை. இயேசு பாவத்தை பாராத சுத்த கண்ணர்.
இயேசுவை நாம் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. இப்படிப்பட்ட பரிசுத்த தேவன், இப்படிப்பட்ட பாவத்தை கூட அவருடைய கண்களால பார்க்க கூடாத ஒரு பரிசுத்தர், அந்த பரிசுத்த தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து இயேசு இந்த பூமியில பாவம் அறியாமல் பிறந்தார். ஆனால் பிதாவாகிய தேவன் நம்முடைய எல்லா பாவத்தை அவர் மேல சுமர செய்து அவரையே பாவமாக மாற்றுகிறார். ஏனென்றால் அப்பதான் நமக்கு பாவ நிவாரணம் உண்டாகும். அப்பதான் நாம செய்ய நாம சொன்னா திருச்சபைக்குள்ள இருக்கிற நாம் மாத்திரம் அல்ல, ஆண்டவரை அறியாத இந்த பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கிற சகல எந்த கோத்திரத்தை சேர்ந்தாலும், அது எந்த இனத்தை சேர்ந்தாலும், அது எந்த மொழியை சேர்ந்தாலும், அது எந்த தேசத்தை சேர்ந்தாலும், அது எந்த ஜாதியை சேர்ந்தாலும், எந்த பாஷையை சேர்ந்தாலும், என்ன மொழி பேசுகிறவர்களா இருந்தாலும், எந்த மதஸ்தர்களா இருந்தாலும் கூட எல்லாருக்கும் பாவ மன்னிப்பை உண்டாக்க வேண்டும் என்பதற்காக பிதாவாகிய தேவன் தம்முடைய சொந்த குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவை பாவமாக்கினார். அந்த பாவத்தை அவர் சுமக்கிறதுக்கு முன்பாக தீர்க்கதரிசியாகிய ஏசாயா தீர்க்கதரிசி ஒரு காரியத்தை சொல்லுகிறார். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் அதனுடைய 53வது அதிகாரம். அங்கே ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லும்போது இந்த ஆண்டவர் எப்படி இந்த மனு குலத்தின் மீட்புக்காக எப்படி மரிப்பார், எப்படி நமக்காக அவர் தன்னுடைய ஜீவனை கொடுப்பார் என்று சொல்லி அவருடைய அந்த சிலுவை மரணத்தின் காரியத்தை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தின் காரியத்தை ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 53வது அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். உங்களுக்கு பைபிள் இருந்தா தயவு செய்து பாருங்க. 53வது அதிகாரத்தின் 3வது வசனம். இயேசு அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாய் இருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்துக் கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமல் போனோம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் இயேசு காயப்பட்டார், நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் இயேசு ஒடுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டாக்கும் ஆக்கினை இயேசுவின் மேல் வந்தது. இயேசுவின் தழும்புகளால் குணமாகிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த சாயங்கால வேளையில நம்முடைய பாவங்கள் அது எப்பேற்பட்ட பாவமா இருந்தாலும் ஆண்டவர் இயேசு நமக்காக சிலுவையிலே தன்னுடைய ஜீவனை கொடுத்து ரத்தம் சிந்தினதுனால அந்த பாவங்களை மன்னிக்கிறதுக்கு அவருக்கு மாத்திரமே வல்லமை உண்டு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம சில காரியங்களை மனதில் போட்டு போராடி கொண்டிருக்கலாம். இந்த பாவத்துக்கு மன்னிப்பு கிடைத்திருக்கமா, அந்த பாவத்துக்கு மன்னிப்பு கிடைத்திருக்கமா, நான் அந்த இருட்டுல ஒரு பாவம் செஞ்சனே, நான் அந்த ஊர்ல ஒரு பாவம் செஞ்சனே, நான் அந்த ஃப்ரெண்டோட கூட சேர்ந்து இந்த ஒரு பாவத்தை செஞ்சனே, ஆண்டவர் எனக்கு இந்த பாவத்துக்கு மன்னிப்பு கொடுத்திருப்பாரா என்று சொன்னால் நான் சொல்லுகிறேன், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறதுக்கு அது வல்லமையுள்ளதா இருக்கிற. கரங்களை தட்டி ஆண்டவருடைய நீங்களா அந்த ரத்தத்தினால மீட்கப்பட்டீங்கன்னு விசுவாசித்தீங்களா? நல்ல சத்தமா வியாதியர்கள் பாருங்க, உற்சாகமா ஆண்டவருக்காக நன்றி செலுத்துவோம். கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். என்னை பாவி என்ற இடத்திலிருந்து பரிசுத்தமானாக மாற்ற வேண்டும் என்பதற்காக என் ஆண்டவர் இயேசு சிலுவையிலே எனக்காக ஜீவனை கொடுத்தார். அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டது, அவருடைய கைகளிலே ஆணிகள் கடாவப்பட்டது, அவருடைய சரீரத்திலே அவர்கள் அங்கே சவுக்கினால 39 முறை அடிச்சு அவருக்கு சித்திரவதைப்படுத்தினாங்க. அவருடைய தலையிலே முள்முடி அணியப்பட்டது. அந்த முள்முடி காட்டிலே கிடைக்கிற முள் கிட்டத்தட்ட 6 இன்ச்சு, அந்த ஒரு முள்ளு 6 இன்ச்சு இருந்ததாம். அந்த முள்ள வளைய மாதிரி ஒரு கிரீடத்தை செய்து அந்த தலைமையில வச்சு அதை வேறு சின்னதா செய்தாங்களாம். ஏன்னா சின்னதா செய்தோம்னா மேல அவருடைய தலைமையில வச்சுட்டு ஆண்டவர் இயேசுவோட தலையில கொம்ப எடுத்து மேல வந்து அடிச்சாங்க. அடிச்ச போது அது அவருடைய தலையை கிழித்து கொண்டு உள்ளே போய் கண்களை கிழித்து கொண்டு வெளியே வந்ததாம். இப்படி ஒரு புஸ்தகத்துல நான் வாசித்தேன்.
என்னுடைய இருதயம் குறவினது. ஐயோ, என் பாவத்துக்காக எங்க அப்பா அம்மா கூட ஜீவனை கொடுக்கலையே. நிறைய நேரங்கள்ல உலக உறவுகளை எடுத்து நம்ம பெருசா பேசுவோம். எங்க அப்பா இப்படி, எங்க அம்மா அப்படி, எங்க அண்ணன் இப்படி, எங்க மாமா இப்படின்னு சொல்லி நான் சேலஞ்ச் பண்றேங்க. ஒருத்தர் உங்களுக்காக உயிரை கொடுக்க மாட்டாங்க. உயிரை கொடுத்தாருன்னா அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரம். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை மையப்படுத்துகிறார். ஏனென்றால் என் ஆண்டவர் இயேசு எனக்காக பாவமானார். ஒரு நாள் ஆண்டவர் இயேசு அப்படியே ஊழியம் செய்து வரும்போது ஒரு ஸ்திரீ ஆண்டவருக்கு முன்னால ஓடி வரா, உயிரை காப்பாத்திக்கணும்னு சொல்லி. வசனங்களை வாசிக்கிறதுக்கு நேரம் இல்லை, நான் சொல்றேன். அவ ஓடி வந்து ஆண்டவருடைய பாதத்துல விழுந்து, ஆண்டவரே என்னை காப்பாத்துங்க, ஆண்டவரே நான் பாவி என்னை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லும் போது ஆண்டவர் இயேசு, மகளே பயப்படாதே, மகளே பயப்படாதே, அமைதியாரு. அப்ப அவங்கள பின்னாடி இருந்து கொஞ்சம் பேரு கல் எடுத்துக்கிட்டு துரத்திட்டு வராங்க, அடிச்சு கொள்றதுக்காக. அப்படி வரும்போது அவங்கள கிட்ட வந்துட்டு ஆண்டவர் இயேசு ஒரு பக்கம் நிக்கிறாரு, அவரோட பின்னாடி சீச்சர்கள். நடுவுல இந்த ஸ்திரீ விழுந்து கிடக்குறா. ஆண்டவர் பார்த்து கெஞ்சிர, ஆண்டவரே என் ஜீவனை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி பின்னாடி சைடுல ஒரு கூட்டம் பெரிய பெரிய கல்லை எடுத்துட்டு நிக்குது அவளை அடிச்சு கொள்றதுக்கு. ஏன்னா மோசேயுடைய பிரமாணத்தின்படி ஒரு ஸ்திரீ விபச்சாரம் செய்து கையும் மெய்யுமாக பிடிக்கப்படுவார் என்று சொன்னால் அந்த ஸ்திரீயை அங்கேயே கல்லடிச்சு கொள்ள வேண்டும், கல்லால் அடித்து கொள்ள வேண்டும் என்கிற அந்த நிபந்தனை அந்த காலத்தில் இருந்ததுனால இப்ப எல்லாரும் கல்ல தூக்கிட்டு நிக்கிறாங்க. ஆண்டவரிடத்துல சொல்றாங்க, இவ விபச்சாரம் செய்யும் போது நாங்கெல்லாம் பார்த்துட்டோம், கையும் மெய்யுமா பிடிபட்டிருக்கிறா. இப்ப இவளுக்கு தண்டனை கிடைக்கணுமே, இப்ப இவளை நாங்க கல்லால் அடிச்சு கொள்ளணுமே அப்படின்னு சொல்லி ஆண்டவரிடத்துல சொல்லும் போது அப்ப ஆண்டவர் சொல்றாரு, சரிப்பா எல்லாரும் சேர்ந்து அடிங்க. ஆனா உங்கள யாரு பாவமே இது வரைக்கும் செய்யலையோ அந்த பாவம் செய்யாத ஒரு மனுஷன் முதல் கல்ல எடுத்து இவன் மேல அடிக்கட்டும். அதுக்கு பிற்பாடு யாரெல்லாம் பாவம் செய்ய நீங்களாம் சேர்ந்து அடிச்சு அவளை கொண்டு போட்டுருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் அமைதியாயிட்டாரு. எல்லாரும் கல்லெல்லாம் கீழே போட்டுட்டு எல்லாம் வந்த வழியே திரும்பி போயிட்டாங்க. அப்ப அந்த ஸ்திரியை பார்த்து ஆண்டவர் கேட்கிறாரு, மகளே உன்னை கொல்லணும்னு சொல்லி வந்தாங்களா, அவங்கள எங்கடா அவங்களாம் அப்படின்னு போது ஆண்டவரே அவங்களாம் போயிட்டாங்க, அவங்க இடத்துல இருந்த கல்லெல்லாம் கீழே போட்டு போயிட்டாங்க. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நானும் உன்னை நியாயம் தீர்க்க மாட்டேன். நம்ம ஆண்டவருடைய விசேஷம், நம்ம ஆண்டவருடைய ஸ்பெஷாலிட்டி, நம்முடைய ஆண்டவருடைய மகத்துவம், நம்முடைய ஆண்டவருடைய அன்பு இங்கதான் வெளிப்படுது. நானும் உன்னை தண்டிக்க மாட்டேன். ஆனா ஒன்னு சொல்ற மகளே, இனி பாவம் செய்யாத, சமாதானத்தோட போ. கரங்களை தட்டி நான் சொன்னா தட்டுவீங்களா? நான் சொன்னா தட்டுவீங்களா? உங்க பாவத்துக்காக ஆண்டவர் செய்யறாரு. என் பாவத்தை ஆண்டவர் இப்படித்தாங்க மன்னிச்சாரு, உங்க பாவத்தை ஆண்டவர் இப்படித்தான் மன்னிச்சாரு. அந்த ஸ்திரீ வேற யாரும் இல்லைங்க, அது நானா இருக்கலாம், அது நீங்களா இருக்கலாம், அது நீங்களா இருக்கலாம், அது நீங்களா இருக்கலாம், அது பாஸ்டரா இருக்கலாம், அது நானா இருக்கலாம், யாரா இருக்கலாம். நம்ம எல்லாருக்கும் பாவ மன்னிப்பு இப்படிதானே வந்தது. பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், பரலோகத்தில் ஓரிடம் பெற வேண்டும். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். இந்த முதல் குறிப்புக்காக 1 யோவான் அதனுடைய 1வது அதிகாரம்
1 யோவான் அதனுடைய 1வது அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன், கேளுங்கள். ஆண்டவர் எப்படி நம்முடைய பாவத்திலிருந்து நம்மை மீட்கபடியாக அவர் செய்த காரியத்தை நாம் வாசிக்கிறோம். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியில் நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நமக்கு பாவம் இல்லை என்று சொல்வோமேனால் நம்மை நாம் வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் ஆண்டவராக இயேசு உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். நாம் பாவம் செய்யவில்லை என்போமானால் நாம் அவரை பொய்யராக்குகிறவர்களாய் இருப்போம். அவருடைய வார்த்தை நமக்குள் இராது. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஏதாவது கிடைச்சா நல்லா இருக்கும் என்று சாயங்கால கூட்டத்தில் வந்திருக்கீங்கன்னா இன்னைக்கு நான் முதல்ல உங்களுக்கு சொல்றது, உங்க பாவங்களுக்கு முழுமையா மன்னிப்பு கிடைச்சிருச்சான்னு முதல்ல பாருங்க. பணம் வரும் போவுங்க, நிலம் வரும் போவுங்க, வேலை வரும் போவுங்க, சொத்து வரும் போயிடுங்க. ஆனா நிலையான பாவ மன்னிப்பு நமக்குள்ள இருந்தால் மாத்திரமே அந்த நிலையான பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியுங்க. கரங்களை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இது ஆண்டவர் இயேசு சம்பாதித்து கொடுத்த முதல் ஆசீர்வாதம். இன்னொரு ஆசீர்வாதத்தை நான் உங்களுக்கு காட்டிக் கொடுக்க விரும்புகிறேன். வாசிக்கலாம். கலாத்தியருக்கு எழுதிய நிருபம் அந்த கலாத்தியருடைய நிருபத்தின் 3வது அதிகாரம் அதனுடைய 13வது வசனத்தை வாசிக்கலாம். யாராவது ஒருத்தர் வாசிக்க பார்க்கலாம். கலாத்தியருக்கு எழுதிய நிருபம் 3வது அதிகாரம் அதனுடைய 13வது வசனம். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். ஆண்டவர் இயேசு இந்த பூமியில வந்த மிக முக்கியமான நோக்கத்துடைய இன்னொரு நோக்கத்தை நான் சொல்லுகிறேன். இயேசு நமக்காக பாவமானார் என்பது மாத்திரம் அல்ல, இயேசு ஆண்டவர் நமக்காக சாபமானார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த ஆண்டவர் இயேசு நமக்காக சாபமானதுனால நம் வாழ்க்கையில் உள்ள எல்லா சாபங்களையும் அவர் வேரோடு அறுத்து விட்டார். நான் என்ன பத்தி சொல்லுவேன், என் வாழ்க்கையில ஒரு சாபம் இருந்ததுங்க. நான் சின்ன வயசுல ஒரு அந்த குட்டி தம்பி உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அவன் வயசு இருக்கும் போது இல்லை, அவனோட 1 வயசு பெரியவனா இருந்திருப்பேன். அந்த வயசு இருக்கும் போது என்னோட பாட்டி வீட்டுக்கு போயிருந்தேன். அங்க விளையாடும் போது கீழே விழுந்துட்டேன். கீழே விழுந்த உடனே என்னுடைய இந்த விழா எலும்பின் மேல இருக்கிற தோல்ல தேய்ச்சி கொஞ்சம் தான் ரத்தம் வந்தது. அந்த நாள் சாயங்காலத்துல இருந்து ஜுரம் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அடுத்த நாள் ஜுரம். உடனே பாட்டி வீட்டுல எல்லாரும் பயந்து என்ன கொண்டு வந்து எங்க வீட்டுல கொண்டு வந்து விட்டாங்க. சொன்னாங்க இந்த மாதிரி நேத்துல இருந்து இவருக்கு ரொம்ப ஃபீவரா இருக்கு, எங்களுக்கு பயமாயிடுச்சு, அதனால தான் கூப்பிட்டு வந்தோம். எங்க அப்பா தெரிஞ்ச டாக்டருக்கு கூப்பிட்டு போனாரு. அங்க போன உடனே அந்த டாக்டருடைய ரூம், டாக்டர் இங்க இருக்காருன்னு வச்சுக்கீங்களேன், அந்த கதவு அங்கேயே எங்க அப்பா விட்ட அந்த டாக்டர் சொன்னாரு, அண்ணா பிள்ளைய அங்கேயே விட்டுருங்க, அவனே நடந்து வர சொல்லுங்கன்ட்டு. என்னால அங்க இருந்து ஒரு ஸ்டெப்பு கூட கீழே எடுத்து வைக்க முடியல. நான் நின்ன இடத்துல அப்படியே மரம் மாதிரி நின்றுட்டு இருக்கேன், சிலை மாதிரி நிக்கிறேன். அப்ப டாக்டர் உடனே சொன்னாரு, ஆனா இவனுக்கு டெட்டனஸ் ஆயிடுச்சு. அந்த நாட்களில் டெட்டனஸ்க்கு சரியான மருத்துவ வசதி 40 வருஷத்துக்கு முன்னாடி மேட்டரை சொல்லிட்டு இருக்கேன். 40 வருஷத்துக்கு முன்னாடி சரியான டெட்டனஸ் வியாதிக்கு மருந்து இல்லாத நாட்கள். அப்ப அந்த வியாதி என்னை பிடித்து கொண்டதுனால இப்ப நான் மறிச்சே ஆகணும். டாக்டர்கள்லாம் சொல்றாங்க இவன் படைக்கிறதுக்கு கஷ்டம் அப்படின்னு சொல்லி. அந்த நேரத்துல டாக்டர்கள் என்ன கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தாங்க. சென்னையில இருக்கிற சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டு உடனே அங்க இன்ஜெக்ஷன்லாம் எடுத்தாங்க. இன்ஜெக்ஷன்லாம் அவங்க செய்ய வைக்கலாம் செய்துட்டாங்க. எங்க அப்பாவுக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் தான் எனக்கு இன்ஜெக்ஷன் கொடுத்தாரு. அவர் சொன்னாரு, அவர் சொல்றது எனக்கு காதுல கேக்குது, அண்ணா நான் செய்ய வேண்டியதெல்லாம் செய்துட்டேன்னா இனி கடவுள் தான் அவனை காப்பாற்றணும். அப்ப நாங்க ஆண்டவர் அறியல. நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஆண்டவர் அறியாத குடும்பத்தை
குடும்பத்துல பிறந்த நான் அன்னைக்கு அந்த டாக்டர் சொன்னதை நம்ம ஆண்டவர் இயேசு கேட்டுட்டாரு. அதனால இன்னை வரைக்கும் உயிரோட வச்சிட்டு இருக்காரு. ஆண்டவருக்காக ஊழியக்காரன் நிறுத்தியிருக்காரு. இந்த சாபங்களை ஒழிக்கிற வல்லமை இயேசுவின் நாமத்துக்கு மாத்திரம்தான் உண்டு. டாக்டருக்கு தெரியாது நான் ஒரு நாள்ல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ரட்சிக்கப்படுவேன், ஞானஸ்தானம் எடுப்பேன், அவருக்காக ஊழியம் செய்வேன்னு சொல்லி டாக்டருக்கு தெரியாது. அந்த டாக்டர் இந்த உலகத்துல பிறக்க வச்ச நம்ம ஆண்டவருக்கு தெரியும், இந்த பிள்ளை மறிக்க மாட்டான், இவன் எனக்காக ஊழியக்காரனை எழுப்புவான்னு சொல்லி. சாபங்களை வேற இருக்கிற வல்லமை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு மாத்திரம்தான் உண்டு. இந்த சாயங்கால வேளையில ஏதாவது உங்க குடும்பத்துல ஒரு தீராத வியாதி, தீராத பிரச்சனை, தீராத சாபங்கள் இருக்கும் என்று சொன்னால் அதற்காக பயப்படாதீங்க. நீங்க சரியான இடத்துக்கு வந்திருக்கீங்க. அந்த ஆண்டவர் இயேசு இந்த எல்லா சாபங்களையும் அழிக்கிறதுக்கு அவர் வல்லமையுள்ளவரா இருக்கிறார். இப்ப நானாவது ஊழியக்காரனா இருக்கிறேன் பாஸ்டர், நீங்களாம் ஊழியக்காரங்க, உங்களுக்கு எல்லாம் ஆண்டவர் ஸ்பெஷல் கோட்டா வச்சிருப்பாரு, அதனால உங்களுக்கு எல்லாம் நல்லா ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. விசுவாச குடும்பம், அதுவும் பீகார்ல நாங்க ஊழியம் செய்த பகுதியில நேபாள் பார்டர்ல இருக்காங்க. அந்த ஒரு குடும்பத்துல நடந்த ஒரு சாபத்தை சொல்ற வேகமா கவனிங்க. ஒரு மனுஷன், அந்த மனுஷன் நிறைய பிள்ளைங்க, அவருடைய வருமானம் என்ன தெரியுங்களா? அவர் வீட்டுல இருந்து கிட்டத்தட்ட 100-140-150 கிலோமீட்டர் தூரத்துக்கு போகிற ட்ரெயின்ல பிக் பாக்கெட் அடிக்கணும், கொள்ளை அடிக்கணும். பாக்கெட்டை கட் பண்ணி, பேக்கை கட் பண்ணி, பாக்கெட்ல இருக்கிற பணத்தையோ மணிபர்ஸையோ நகையோ என்ன எடுத்துட்டு போறாங்களோ அதை திருடணும். இப்படியே திருடி 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 பிள்ளைகளுக்கு கொண்டு வந்து சாப்பிட வச்சு அந்த முழு குடும்பமும் சாப்பிட பிடிச்சிருச்சு. நல்லா புரிஞ்சுக்கீங்க. இப்படி ஏன்னா இப்போ நீங்க ஒரு 10,000 எடுத்துட்டு போறீங்க, கொஞ்சம் நல்லா இப்பதான் உங்களுக்கு தெரியும் நம்ம எவ்வளவு ஸ்ட்ராங் கிறிஸ்டியன். 10,000 ரூபாய் எடுத்துட்டு போயிட்டு இருக்கீங்க சிவாஜி நகர்ல மார்க்கெட்டுக்கு, கமர்ஷியல் ஸ்ட்ரீட்லயோ இல்ல சிக்பேட்லயோ போய் நல்ல புடவை கம்மி ரேட்ல கிடைக்குதுன்னு போயிட்டு இருக்கீங்க. யாரோ ஒரு பிக் பாக்கெட் திருப்பிட்டான்னு வச்சுக்கங்களேன், இப்ப ஜபம் பண்ணி அவனை ஆசீர்வதிப்பீங்களா இல்ல மனசு நிறைய அவனுக்கு சாபம் விடுவீங்களா? உண்மையை சொல்லுங்க, சொல்லுங்களேன். விடுவீங்களா விட மாட்டீங்களா? நல்ல கிறிஸ்தவ உண்மை பேசுறீங்க, ரொம்ப சந்தோஷம். சாபம் விடுவல்ல, சரி இருக்கட்டும். அந்த மனுஷனுக்கு எவ்வளவு, ஏன்னா அவருக்கு செய்த வேலையே அதுதான். எத்தனையோ வருஷமா கொண்டாடிச்சிட்டு இருக்காரு, இப்பயே செய்துட்டு. இதனுடைய சாபம் எவ்வளவு தூரம் ஆச்சு தெரியுங்களா? அவருடைய 2 பையனும் மென்டல் ஆயிட்டாங்க. ஏன்னா எல்லாரும் பணப்போக்கு, சிலர் மகளுக்கு கல்யாணமா இருக்கலாம், கடன்காரனுக்கு திருப்பி கொடுக்கறதா இருக்கலாம், வட்டி கொடுக்கறதுக்கு எடுத்துட்டு போன பணமா இருக்கலாம், சம்பாதிச்சு வீட்டுக்கு இருக்கும் ஒரு மாசம் முழுவதும் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய சம்பள பணமா இருக்கலாம். ஏதோ பணத்தை எடுத்துட்டு போகும்போது அதை சாதாரணமா ஒரு மனுஷன் திருப்பிட்டு போறான்னா கண்டிப்பா சாபம் விடுவாங்களே. அப்படி சாபம் விட்ட சாபங்கள் அந்த குடும்பத்தின் மேல, வீட்டுக்கு மேல வந்து அப்படியே ஒரு பெரிய ஒரு மலையை போல அப்படி நிக்குது. அந்த சாபத்தினால அந்த குடும்பத்துல 2 பையனுங்களுக்கு 2 பையனும் மென்டல் ஆயிட்டாங்க. ஒரு பொண்ணு மென்டல் ஆயிட்டான். 3 பிள்ளைங்க பைத்தியம் ஆயிடுச்சு. இப்ப இந்த 2 பையனும் அவனோட கூட இன்னொரு பையனும் சேர்ந்து அந்த 3 பையன்கள் வீட்டுல படுக்க மாட்டானுங்க. நான் சொல்றதை நல்லா புரிஞ்சுக்கங்க, தயவு செய்து புரிஞ்சுக்கங்க. சாபத்துடைய வல்லமையை பாருங்க. அந்த பிள்ளைங்க பையனுங்க 3 பேருமே வீட்டுல படுக்க மாட்டாங்க, தரையில படுக்க மாட்டாங்க. வீட்டுக்கு பக்கத்துல ஒரு பெரிய மரம் இருந்ததுங்க, அந்த மரத்துல தான் நைட்ல உட்கார்ந்து தூங்குவாங்க. இந்த சாபத்துல இது ஒரு சாபங்க. இப்படியே சாபம் இருக்குமா பாஸ்டர்? பார்த்ததுதாங்க சொல்றேன். அந்த இயேசுவின் நாமத்தில் வல்லமையை சொல்ல வந்திருக்கேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த 3 பையனுங்க அந்த மரத்து மேலதான் உட்கார்ந்துட்டு தூங்குவாங்க. எத்தனையோ முறை கீழே விழுந்து கை உடைஞ்சிருக்கு, கால் உடைஞ்சிருக்கு, இங்க அடி அங்க அடின்னு சொல்லி நைட்ல தூங்கும் போது நம்ம படுக்கையில இருந்தே எத்தனை பேர் கட்டில இருந்து கீழே விழுந்துடுறாங்க. குழந்தைதான் விழுதுன்னா பெரிய பெரிய குழந்தை கூட விழுந்துங்க இந்த நாட்கள்ல. சரி, நீங்க சிரிக்கிறீங்க, நீங்களா விழுந்திருப்பீங்களான்னு தெரியல. நான் விழுந்திருக்கீங்களா ஒரு முறை? நான் ஒரு முறை உண்மையை சொல்றேன். சரி, விஷயத்துக்கு வரணும். அப்ப இந்த பிள்ளைங்க இப்படி விழுந்து விழுந்து இப்படியே தான் லைஃப்ல போயிட்டு இருந்தது. இப்படி போயிட்டு இருக்கும் போது திடீர்னு அந்த ஒரு பொண்ணுக்கு பைத்தியம் ஆயிடுச்சு, மென்டல், பக்க மென்டல். இந்த முழு குடும்பமா சாபம் ஆயிடுச்சு. அப்ப அந்த குடும்பத்துக்கு நாங்க இருந்த சபையில இருந்து ஒருத்தர் ஆண்டவரை பத்தி சொன்னார். ஒரு விசுவாசி அவங்களுக்கு ஆண்டவரை பத்தி சொன்னதுனால அவங்க முதல் முறையா சபைக்கு வந்தாங்க. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் இயேசுடைய பிரசங்க வார்த்தைகளை கேட்ட போது அவங்க தொடப்பட்டு எல்லாரும் முழு குடும்பமா ஆண்டவர் ஏத்துக்கிட்டாங்க. ஏத்துக்கிட்டு தொடர்ந்து
சபைக்கு வர ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு அந்த குடும்பம் ஆசீர்வாதமா இருக்குங்க. இப்ப அந்த ஆசீர்வாதம் எப்படி இருக்குன்னா, இந்த இயேசுவின் நாமத்தினால சாபங்கள் எப்படி அறுக்கப்பட்டு அழிக்கப்பட்டு அது ஆசீர்வாதமா மாறுதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த மென்டலா இருந்தால பொண்ணு அவளுக்கு மைண்ட் நல்லாகி திருமணமாகி ஆண்டவர் 2 பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னொரு முறை நீங்க கை தட்டணும். வர மாசம் 4ஆம் தேதி அந்த குடும்பத்துல ரொம்ப வருஷமா திருமணம் ஆகாது இருந்த பையனுக்கு திருமணமாக போகுதுங்க. கர்த்தருக்கு சித்தமானா பீகார்ல அந்த நாள்ல 4ஆம் தேதி டிசம்பர் 5ஆம் தேதி திருமணம் ஆக போகுதுங்க. ஒரு பையன் என்ன சொல்றது, கம்ப்யூட்டர் லைன்ல அவன் படிச்சு கொஞ்சம் ஒரு இன்ஜினியர் லெவலுக்கு வந்துட்டான். ஒரு பிள்ளை கடைசி பொண்ணு அந்த வீட்டுல, அந்த பிள்ளை +2 பாஸ் பண்ணிட்டு இப்ப கிராஜுவேட் ஆயிருக்கான். போயிட்டு காலேஜ்ல ஜாயின் பண்ணிருக்கான். ஆண்டவருக்கு ஒரு நல்ல கை தட்டி சாபங்களை அழிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார் என்று சொன்னால் அவர்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஏன்னா நம்முடைய சாபங்களை அழிக்கிறதுக்காகவே ஆண்டவர் இந்த சிலுவையை சுமந்தாருங்க. கடைசியா இன்னொரு காரியத்தை நான் சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். 2 கொரிந்தியர் அதனுடைய 8வது அதிகாரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 2 கொரிந்தியர் அதனுடைய 8வது அதிகாரம். அந்த 8வது அதிகாரத்துடைய 9வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் 8வது அதிகாரம் 9வது வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்களாகும்படிக்கு உங்கள் நிமித்தம் இயேசு தரித்திரரானார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நம்ம ஆண்டவர் இயேசு நமக்காக பாவமா மட்டும் மாறலங்க. நமக்காக நம்ம ஆண்டவர் இயேசு சாபமா மட்டும் மாறலங்க. நம்மை ஆசீர்வதிக்கும்படி அவருடைய ஆசீர்வாதங்கள், அவருடைய ஐஸ்வர்யங்கள் நமக்கு கிடைக்கத்தக்கதாக அவர் தரித்திரனாக மாறி நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துறதுக்கு அவர் நல்ல தேவனா இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க சத்தமாக சொல்லுவாங்களா? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த ஆண்டவர் உங்க எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். உங்களுடைய தரித்திரத்தை எடுக்க விரும்புகிறார். உங்களை ஆசீர்வதித்து உயர்த்த விரும்புகிறார். இப்ப விசுவாசத்தினால தான் நீங்க அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். பாவத்திலிருந்து மன்னிப்பா இருந்தாலும், சாபத்திலிருந்து விடுதலையா இருந்தாலும், தரித்திரத்திலிருந்து ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு உன்னதமான நிலைக்கு நீங்க வர வேண்டி இருந்தாலும், அந்த இயேசுவின் நாமத்தை மேல வைக்கிற அந்த விசுவாசத்தினால மாத்திரமே இதை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். பாஸ்டர், அந்த இயேசு நாமத்தை நாங்க நம்புறோம் பாஸ்டர். எங்களுக்கு பாவ மன்னிப்பு வேணும் பாஸ்டர். எங்க குடும்பத்துல சாபம் இருக்கு பாஸ்டர். நான் சொல்றேன் நம்ப மாட்டேங்க. எங்க அக்காவுக்கு ஒரு சாபம் இருந்ததுங்க. அது என்ன தெரியுங்களா? ஒரு நல்ல ஃபங்க்ஷனுக்கு அவங்களை கூட்டு போக முடியாது, ஒரு கல்யாணத்துக்கு கூட்டு போக முடியாது, ஒரு சந்தோஷமான வீட்டுக்கு கூட்டு போக முடியாது, ஒரு துக்கமான வீட்டுக்கு கூட்டு போக முடியாது. எந்த டைம்ல அவங்களுக்கு இந்த இழுப்பு வியாதி வரும்னு தெரியாது. காக்கா வலிப்புன்னு சொல்லுவோமே, அந்த மாதிரி ஒரு வியாதி இருந்ததுங்க. அவங்க அந்த ரத்தத்துல கலந்து போச்சு. ஆனா ஆண்டவருக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் ஆண்டவருடைய கிருபையினால ஈவன் அவங்க மெடிசன் எடுக்கிறாங்க. அந்த நாட்கள்லயும் அவங்க மெடிசன் எடுத்திருந்தாங்க. ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள கொள்ளாத நாட்களில, ஆண்டவர் அறியாத நாட்கள்ல அவங்க மெடிசன் எடுத்தாங்க, மாத்திரை எடுத்தாங்க. ஆனாலும் அவங்களுக்கு இந்த வியாதியில இந்த விடுதலை கிடைக்கலங்க. ஆனால் ஆண்டவர் இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு இயேசுவை நம்பி பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்று அபிஷேகம் பெற்ற பிற்பாடு தேவ வல்லமை அவங்களுக்குள்ள வந்து இறங்கி இயேசு என்ற நாமத்தினால இன்றைக்கு அந்த வியாதியிலிருந்து விடுதலையாகி சந்தோஷமா இருக்காங்க. ஆண்டுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த ஆண்டவருக்கு நீங்கள் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அந்த ஆண்டவர்கள் பாவங்களை மன்னிக்க விரும்புகிறார். அந்த ஆண்டவர்கள் சாபங்களை விடுதலையாக்க விரும்புகிறார். அந்த ஆண்டவர் உங்களுக்கு உங்களுடைய தரித்திரத்திலிருந்து ஆசீர்வாதங்களை கொடுக்க விரும்புகிறார். பாஸ்டர், எல்லாரும் கண்களை மூடுவோம். நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். நான் அதற்காக பாரப்படுகிறேன். உங்களுக்காக ஜெபிக்கிறேன், பாரப்படுறேன். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். உண்மையா எல்லாரும் கண்களை மூடி இருக்கிற நேரத்துல எல்லாருக்கும் நான் 3 காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். பாவத்திலிருந்து பரிபூர்ண விடுதலை. பாவ மன்னிப்பு உங்களுக்கு கிடைத்திருக்கலாம். ஆனா மனசுல ஒரு சின்ன டவுட், எனக்கு முழுமையா ஆண்டவர் மன்னிச்சாரா, முழுமையா மன்னிக்கலையா? ஆண்டவருடைய வசனத்தை ஞாபகப்படுத்துறேன். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனும் இரக்கம் பெறுவான். இன்றைக்கு ஆண்டவர் அவருடைய இரக்கத்தை உங்க மேல வைக்க விரும்புகிறார். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை சந்திக்க விரும்புகிறார். இன்றைக்கு
விரும்புகிறார். இன்றைக்கு ஆண்டவர் உங்கள் பாவங்களை மன்னிக்க விரும்புகிறார். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்ய விரும்புகிறார். அப்படி எனக்கு பாவத்திலிருந்து மன்னிப்பு வேணும் பாஸ்டர். இந்த பாவம் கொடிதானது. இந்த பாவம் நம்மை ஆண்டவர் விட்டு பிடித்து விடும். இந்த பாவம் நம்மை பரலோகத்துக்கு போக விடாது. இந்த பாவம் நம்ம இயேசுவை கிட்டி சேர விடாம தடுத்து நிறுத்திடும். அதனால இன்றைக்கு ஆண்டவரத்துல வர்றதுக்கு மனம் திரும்புவோம். பாஸ்டர், எங்க குடும்பத்துல சாபம் பாஸ்டர், எங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சாபம் பாஸ்டர், எங்க வீட்டுக்காரருடைய வாழ்க்கையில சாபம் பாஸ்டர், என் வாழ்க்கையில சாபம் பாஸ்டர், நாங்க எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் வீட்டுல அந்த ஆசீர்வாதம் தங்க மாட்டேங்குது பாஸ்டர், எங்க குடும்பமே இன்னைக்கு சாபத்துல இருக்கு பாஸ்டர், எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொன்ன உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். இன்னைக்கு எல்லா விதமான கொடிய தரித்திரத்தை நாங்க இருக்கோம் பாஸ்டர். எங்களுக்கு ரொம்ப கடன் இருக்கு பாஸ்டர், கடன் மேல கடன். நாங்க எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் நாங்க தரித்திரங்களாதான் இருக்கோம். ஆண்டவர் இயேசு சொன்னார், கவலைப்படாத மகளே, நான் உன்னை ஆசீர்வதிக்கும்படி நான் உனக்காக தரித்திரரானே, நான் உனக்காக தரித்திரரானே, நான் உனக்காக பாவமானே, நான் உனக்காக சாபமானே. இயேசு நமக்காக பாவமானார், இயேசு நமக்காக சாபமானார், இயேசு நமக்காக தரித்திரரானார். இன்னைக்கு அந்த ஆண்டவர்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். எத்தனை பேர் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நினைக்கிறீங்க? நீங்க உங்க வலது கையை உயர்த்தி காட்டுங்க. நான் உங்களுக்காக ஜெபிக்க இருக்கிறேன். இருக்கிற இடத்துல போய் நிற்கிறானா? நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன்.